சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து குடுத்ததா பணம் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா மீனா, இத பார்க்குற அருண் வேணும்னே பிரச்சனை பண்ணி, "நான் தானே அழைச்சுக்கிட்டு போறேன். நான் எதா இருந்தாலும் வாங்கி குடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், அவங்களும் பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப மீனா அவர்கிட்ட கொண்டு போய் இந்த பணத்த திருப்பி குடுத்தா, அவரு என்ன சொல்ல போறாருன்னு தெரியாம பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மனோஜோட கடைய காமிக்கிறாங்க. அந்த கடைக்கு ராஜா, ராணியும் வராங்க. "எங்க நீங்க பாட்டுக்கு 3 நாள் ஓடிட்டீங்க. பணத்த குடுக்காம ஓடிடலான்னு பார்க்குறீங்களா? பணத்த ஒழுங்கு மரியாதையா குடுங்க" அப்படின்னு கேட்கும்பொழுது, அவங்க ஒரு வக்கீலோட தான் வராங்க. அவங்க பணம் திருடவே இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. "அப்படின்னா நான் போலீஸ கூப்பிடுவேன்" அப்படின்னு மனோஜ் சொல்ல, "அதுக்கு அவசியமே இல்ல. நாங்களே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு தான் வந்திருக்கோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அப்ப வந்த உடனே உங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "அவங்கள எதுக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க? உங்கள தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க. நீ இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்க. அதற்கான எவிடன்ஸ் இருக்கு" அப்படி இப்படின்னு அந்த வக்கீல் மிரட்டவும், "நான்லாம் அப்படிலாம் நடக்கவே இல்ல. ஏன் என் மேல பழிய போடுறீங்க?" அப்படின்னு மனோஜ் சொல்லி பார்க்க, "போலீஸ் வரட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படிலாம் போலீஸ் வந்தா இந்த கடைக்கு தான் கெட்ட பேரு" அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த ரோகிணி இருந்துகிட்டு, "இப்ப போலீஸ் வந்தா நம்ம தானே மாட்டுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அடக்கி வாசிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன, பணம் கேட்டு ப்ரோமோல பார்த்தோம் இல்லையா? பணம் கேட்டு மிரட்டுறாங்க. வேற வழியே இல்ல. அவங்க 3,00,000 கேட்டாங்க. 1,00,000 தான் குடுக்க முடியும்னு, நம்ம மனோஜ் தண்டமா 1,00,000 ஃபைன் கட்டுறாப்ல. ஏற்கனவே இந்த ரோகிணி வேறயா 3,00,000 திருடிக்கிச்சு. இப்ப தண்டமா 1,00,000 வேறயா போகுது. இந்த மனோஜுக்கு எங்க இருந்தா இவ்வளோ பணம் கிடைக்குது அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த பக்கம் இது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி இன்விடேஷன் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? இப்ப நேரா நம்ம ரவி ஹோட்டலுக்கே போயிட்டு, நீத்துக்கும் ஒரு பத்திரிக்கைய வச்சு, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரவிக்கும் பத்திரிக்கைய வச்சர்றாங்க. அந்த பத்திரிக்கையில வந்து ரவிய தான் சீஃப் குக்கா போட்டிருக்காங்க நம்ம ஸ்ருதி. ஆனா, ரவி இருந்துகிட்டு "நான்லாம் வர முடியாது" அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் முத்துக்கிட்ட வந்து மீனா அந்த பணத்த திருப்பி குடுக்குறாங்க. கோவப்படுவாரே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கும் பொழுது, அத பத்தி பயப்படவே இல்ல. நம்ம முத்து கோவப்படவே இல்ல. இதனால நம்ம மீனாவுக்கு பயங்கரமான சந்தோஷப்பட்டு, முத்து கன்னத்துல ஒரு முத்தத்த குடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ரோஹிணி கிறிஸ வலுக்கட்டாயமா ஒரு போர்டிங் ஸ்கூல்ல இழுத்துக்கிட்டு போய் சேர்க்கறதுக்காக போறாங்க. தன்னோட ஃப்ரெண்ட அழைச்சுக்கிட்டு போயிட்டு அவங்கள தான் கார்டியனா போடுறாங்க. இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.